We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-15 வரை வாசிக்கப்படும். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 262ஆம் பக்கம். உபாகமம் அதிகாரம் 30 வசனங்கள் 11-15 வரை. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அது எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ, ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் கண்களை மூடிக்கூட இந்த நேரத்தை ஆண்டவர் இடத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்டு எங்களை வழி நடத்தும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது வார்த்தை மூலமாக இங்கே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களோட ஜீவியத்தில் ஆண்டவரே தொடர்ந்து நீர் நன்மைகளும் கிருபைகளும் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் இஸ் given to us and it is given to us for a specific reason. அது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நமக்கு ஆண்டவர் அவரோட வார்த்தையை வேதாகமம் மூலமாக கொடுத்திருக்கிறார். It is for us to know him, to know God and to make him known. அவரை தெரிந்து கொள்ளவும் அவரை குறித்து தெரிவிக்கவும் அவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். Through his word given to us, we are able to some extent to know and understand God. அவர் கொடுத்த வார்த்தைகள் மூலமாக, அவரோட வார்த்தைகள் மூலமாக நம் ஒரு அளவுக்கு அவரை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம், அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். About him, his will, what he has done, what he is doing and what he will do. அவரை குறித்து, அவரது சித்தத்தை குறித்து, அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்ற காரியங்களை குறித்து கூட நாம் வேத மூலமாக நாம் ஒரு அளவுக்கு அறிந்து கொள்ளலாம். God also works in us through his spirit. அவரோட ஆவியானவர் மூலமாக கூட ஆண்டவர் அவரோட காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிறார். Helping us to know him more and his ways. அவரை அறிந்து கொள்ளவும் அவரோட வழிகளை தெரிந்து கொள்ளவும் அவர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். And today's text is about his word. You heard it from Deuteronomy 30 verses 11-15. உபாகமம் 30ஆவது அதிகாரம் வசனம் 11-15 வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். அங்கே ஆண்டவரோட வார்த்தை குறித்து காரியங்கள் அடங்கி இருக்கிறது. In this passage, Moses is speaking to the Israelites as they prepare to enter the promised land. மோசே அவரோட ஜனங்கள் வாக்குறுதிக்கப்பட்ட நிலத்துக்குள்ளார செல்றதுக்கு முன்பாக அவர்கள் இடத்தில் எடுத்து பேசுகிறார், சில காரியங்களை எடுத்து சொல்கிறார். And in Mount Sinai 40 years earlier, God and Israel had made a covenant. அவர் எதை குறித்து பேசுகிறார் என்றால், 40 ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்பாக சீனாய் மலையில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு
உடன்படிக்கை நடந்தது. அது நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். You know, you can read that in Exodus 19 and 20. In brief, the covenant was that God would bless the Israelites by making them the nation through whom the rest of the world would come to know God. அங்கே அந்த உடன்படிக்கையில் என்ன நடந்தது என்றால், ஆண்டவர் அவரோட பாகத்தில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை அந்த தேசங்கள் மற்ற தேசங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளவும், அவர்கள் மூலமாக அந்த மற்ற தேசங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று அவரோட பாகம். அந்த ஜனங்களோட பாகம் என்ன என்றால், அவர்கள் ஆண்டவரை நேசிக்கவும் அவரோட சித்தம் பிரகாரம் வாழவும் அவர்கள் எடுக்கிற வாக்குறுதிகள். And in return, the Israelites promised to love and obey God in order to receive the physical and spiritual blessings. அவர்கள் அப்படி நடந்து கொண்ட நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவர்களோட சரீர வகையிலும் பொருளாதார வகையில் உள்ள ஆசீர்வாதங்களும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். So in this chapter 30, Deuteronomy chapter 30, Moses is calling the people, the new generation that is about to enter the promised land, to commitment. அப்போ இந்த உபாகமம் 30வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், மோசே இப்போ அந்த ஜனங்கள் இரண்டாம் சந்நிதியாக இருக்கிறது. அந்த பழையவர்கள் அவர்கள் அந்த வனாந்திரத்தில் எல்லாம் இறந்து விட்டார்கள். அவர்களோட பிள்ளைகள் எழும்பி இப்போ அவர்கள் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட தேசத்துக்குள் செல்ல ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் இடத்தில் மோசே என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அவர்களை ஏவுதல் செய்கிறார். அவர்கள் இடங்களில் எடுத்து பேசுகிறார். He is urging the people to honor the covenant that they had made with God. அவர்கள் அவர்களுடைய பிதாவுக்கள் ஆண்டவர் இடத்தில் செய்த வாக்குறுதிகளை தொடர்ந்து இவர்கள் நிறைவேற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று இவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். Knowing God's word and His commandment is not enough. We must obey it. அவர்கள் அந்த வாக்குறுதிகளை ஒப்புரவாக்குதலை தெரிந்து கொண்டால் மட்டும், ஆண்டவரோட கட்டளைகளை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதன் பிரகாரம் ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். So Moses wants and calls on the new generation to be more faithful than their parents were to the covenant with God. அப்போ மோசே இந்த ஜனங்கள் மத்தியில் சொல்கிறார், அவர்களோட பிதாக்கள் இதை விட அதிகமாக ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அப்போ இங்கே 2 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தைகளை குறித்து, ஆண்டவரோட வார்த்தைகளை குறித்து இந்த வசனங்கள் இருக்கிறது. அந்த தலைப்பு தான் இந்த நாளில் பிரசங்கத்தின் தலைப்பு. And that is the title of today's message, that the word of God is near and clear. தேவனுடைய வார்த்தை சமீபமாயும் தெளிவாகவும் இருக்கிறது. The word of God is near and clear. And so the first thing that we see is that God's word is near you. முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சமீபமாயும் இருக்கிறது, நம்ம பக்கத்தில் இருக்கிறது, நம்ம கிட்டே இருக்கிறது என்று நம்ம அங்கே மோசே எடுத்து சொல்கிறதை நாம் அறிகிறோம். அது உபாகமம் 30வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது. In verse 14 it says, "No, the word is very near you. It is in your mouth and it is in your heart, so you may obey it." நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அந்த வார்த்தை உன் சமீபமாய் இருக்கிறது. That word, God's word, is near you. Moses is reminding the people of the 10 commandments, and at the center of which is the Shema. அவர் மோசேயானவர்
அவர்களுக்கு அந்த 10 கட்டளை குறித்து விவரிக்கிறார். அதே நேரத்தில் அதில் நடுவில் இருக்கிற ஷமாவை குறித்து கூட அது எடுத்து காட்டுகிறது. In Deuteronomy 6 verses 4 to 9, in Deuteronomy 6 verse 4 it says, 4 and 5 it says, "Hear, O Israel, the Lord our God, the Lord is one. You shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your might." Let us hear Deuteronomy 6 verses 4 to 9 being read. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. The word listen or shema means much more than just hear. அந்த வார்த்தை கேள் என்று அல்லது ஷெம்மா என்று சொல்கிற வார்த்தையானது வெறும் கேட்கறது மட்டும் இல்லை. It means responding to what you hear, being obedient. அந்த கேட்கறது மட்டும் இல்லை, ஆனால் அந்த கேட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது அதில் அடங்கியிருக்கிறது. It means that whatever you hear, you obey. He tells them that if they listen to and obey, there would be divine blessings. இங்கே மோசே அவர்களுக்கு என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், அவர்கள் கேட்கும்படி சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படுகிற அர்த்தம் கூட அங்கே அடங்கி இருக்கிறது. அதனால் அவங்க கேட்டு ஆண்டவர் சொல்கிற பிரகாரம் நடக்கும்போது அங்கே அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள் என்று எடுத்து காட்டுகிறார். But if they don't, they will encounter exile and destruction. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றால், கேட்கவில்லை என்றால், அவர்கள் நாட்டை விட்டு வெளியாக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு அழிவு உண்டாகும் என்று அவர் எடுத்து சொல்கிறார். ஒரு பாகம் கேள் என்று சொல்லப்பட்டிருக்கு, மறுபாகம் ஆண்டவரை முழு மனதோடு நேசி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன் திஸ் God's word is near you. There are two portions. One part shows that you have to listen to God. Listening means you have to obey to Him. And the other part is that you love God wholeheartedly. The word love in Hebrew also means much more than just emotions and feelings. நாம் ஆண்டவரை நேசிக்கணும் என்று சொல்லையில் நாம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, அது ஒரு உணர்வு, அது ஒரு சிந்தனை என்று நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே எபிரேயர் பாஷையில் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லையில் அது அந்த உணர்வை விட கூடமாக இருக்கிறது, அது ஒரு முடிவாக இருக்கிறது. It is more than just feelings, it is more than just emotions, it is a decision. A wholehearted devotion to God involving your will, your emotions, your mind and your heart. அங்கே ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லையில் இப்ரோ பாஷையில் அது முழுமையாக இருக்கிறது. நம்முடைய அது எது அடங்கியிருக்கிறது என்றால், அது நம்முடைய உணர்வுகள், சிந்தனைகள், சித்தம், உள்ளம், சிந்தனை எல்லாம் முழுமையாக அது அடங்கி இருக்குது. அதுதான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது அப்படியாக அவர்கள் கருதுவார்கள் முழுமையாக. So when they say that they love God, what they mean is they wholeheartedly, it includes the entire body, the entire spirit to love God. So being obedient and devoted to God gives Israel blessings and a future
and a chance to show the whole world the wisdom and justice of God. அப்போ இங்கே மோசே அவர்களுக்கு என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், அவர்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவரை நம்பி அவர் முழுமனதோடு நேசித்து வாழும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. அதே நேரத்தில் உலகத்துக்கு ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பும் உண்டு என்று எடுத்து காட்டுகிறார். So Moses tells them that God's commandments are therefore not distant or hard to find. அதனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரோட வார்த்தை தூரமாக இல்லை, கஷ்டமாக இல்லை தெரிந்து கொள்வது, அது உங்கள் இடத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்று அவர் எடுத்து காட்டுகிறார். So here Moses is showing that God's word is not far from you. It is not, you don't have to do great things to reach and get it. You don't need to do great tasks to achieve, to obtain it, because God's word is near to you. You don't have to perform great tasks or sacrifices to receive it. பெரிய காரியமோ பெரிய ஊழியமோ பயங்கர காரியங்களோ செய்ய தேவையில்லை. ஆண்டவரோட வார்த்தையை பெற்றுக்கொள்ள அது உங்கள் இடத்தில் சமீபமாக இருக்கிறது. They are close in their, and he says they are close in their mouth and hearts, so they can act upon it. அவர் சொல்றார், அது உங்களுடைய வாயிலையும் உங்களுடைய இருதயத்திலும் இருக்கிறது, அதனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று. These words shall be in your heart. இந்த வார்த்தைகள் அந்த உபாகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்பதை நம்ம கேட்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று. It is in your heart. And so you teach them diligently to your children. உங்களோட பிள்ளைகளுக்கு அதை கற்பியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். And then talk of them. அந்த வார்த்தை குறித்து பேசுங்கள். When you sit in the house, நீங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது, when you walk by the way, வழியில் நடந்து போகும்போது, when you lie down, நீங்கள் படுத்திருக்கும் போது, when you rise, நீங்கள் எழும்பும் போது, and bind them on your hand, உங்களோட கைகளில் அதை அடைந்து கொள்ளுங்கள். or on your forehead, உங்களோட கண்கள் நடுவே அதை கட்டிக்கொள்ளுங்கள். and write it on your doorpost and on your gate, உங்களோட கதவுகளிலும் உங்களோட வாசல் வழிகளிலும் அதை கட்டிக்கொள்ளுங்கள், அதை எழுதி வையுங்கள் என்று அங்கே மோசே அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். Moses is telling them, do all these things. And the Israelites are people who did all those things. If you look in the Deuteronomy, if you read in Deuteronomy, they did all these things to remind themselves again and again to love the God with all their heart, with all their soul, and with all their mind. Why did they tie it on their foreheads? So that those whom they met will see it and also remember to love God. Why did they write it in their hands? So that when they see it, they will remember to love their God. They wrote it on their doorsteps. They wrote it on their door. Everywhere, just to remind them. And so that is why Moses is saying, the word is near you. அதனால் தான் மோசே சொல்கிறாரு, அந்த வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது, உங்கள் வாயில் இருக்கிறது, உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. God did not expect the impossible from Israelites when he expected them to keep this covenant. அவர்கள் உடன்படிக்கை ஆண்டவரோடு செய்யும் போது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை, இது அவர்களுக்கு ரொம்ப கடினமாய் இருக்கும் என்று. That will be very hard for them. Because God was helping them, so they know God's word. It was not difficult for them. அவர்கள் ஆண்டவரோட வார்த்தையை அறிந்ததினால் அது அவர்களுக்கு கடினமாக இல்லை, அவர்கள் பக்கத்தில் இருந்தது. It was near them. The second thing that we see is God's word is clear. இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவரோட வார்த்தை தெளிவாகவும் இருக்கிறது. Some people view God in the Old Testament as a more harsh or judgmental figure. சில பேர்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது அவர்கள் ஆண்டவரை எப்படி பார்ப்பார்கள் என்றால், அவர் ஒரு கடினமுள்ள ஆண்டவர், அவரை திருப்திப்படுத்த கஷ்டமாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
அவர்கள் அப்படியோட சிந்தனைக்குள் இருக்கிறார்கள். often emphasizing his wrath and capacity for severe punishment. அவரோட தண்டனைகள் ரொம்ப கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று எடுத்து சொல்வார்கள். But the portrayal of God in the Old Testament should be understood within the cultural context. ஆனால் அந்த நாட்களில் உள்ள நிலைமைகளை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவர்கள் மேல் கடிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு 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 வாய்ப்பை கொடுக்கிறார். God is not being hard on them, but God was giving them an option to be obedient. When you are obedient, you get blessings. When you are not obedient, there are no blessings. அவர் எப்படி எடுத்துக்காட்டுகிறார் என்றால், ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டு, அவர்கள் கீழ்ப்படியாத நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் இருக்காது. And at the same time, for those who return, who have gone away from God and have returned back to God, they will again flourish if they continue to keep God's commandment. அதே நேரத்தில் ஆண்டவர் விட்டு விலகி போனவர்கள், ஆண்டவர் விட்டு தூரமாக போனவர்கள், அவர்கள் மீண்டும் வரும்போது ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது மீண்டுமாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். So Moses lays before them a choice. அதனால் மோசே அவர்களுக்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அது உபாகமம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போம். We read that in Deuteronomy 30 verses 15. It says, "See, I set before you today life and prosperity, death and destruction." இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். இதோ அவர் எடுத்து சொல்கிறார். அவர் அந்த ஆண்டவரை குறித்து எடுத்து பேசின பிற்பாடு, ஆண்டவரோட ஆசீர்வாதங்களை குறித்து பேசின பிற்பாடு, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது என்று பேசின பிற்பாடு அவர் சொல்கிறார், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உங்கள் முன்னே வைக்கிறேன் என்று. After having told them about God, about the blessings of God, about what is going to happen in the future, having said all that, he says, "See, I set before you today life and prosperity, and death and destruction." There's two. Which do you want to choose? Moses is making a clear distinction between the path of death and the path of prosperity. அழிவுக்கும் செழிப்பாக இருக்கிற பாதைகளுக்கு அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். They are urged to choose life by obeying and loving God so that they may live long in the land promised to their forefathers. அவர்கள் மத்தியில் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க சொல்கிறார். ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அதனால் அவர்கள் நீண்ட நாட்களாக ஆண்டவர் கொடுத்த நிலத்தில் அவர்கள் ஜீவிப்பார்கள், ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்த நிலத்தில் அவர்கள் ஜீவிப்பார்கள் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். Obedience is not a requirement to avoid severe punishment. ஆண்டவர் உங்களுக்கு தண்டனை வேண்டாம் என்றால் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு அந்த கருத்தில் அவர் சொல்லவில்லை. அவர் ஏன் கீழ்ப்படிய சொல்கிறார் என்றால் அதில் ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கு. God is not telling them, you want to avoid severe punishment, be obedient. If you are not obedient, you will be punished. God is not coming in that approach. What he is saying is, be obedient because these blessings follow your obedience. You will receive all these blessings, spiritual and physical blessings, when you are obedient to God. Though the choice belongs to Israel, God cares about what they choose. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த பாதையில் போகலாம் என்று. ஆண்டவர்கிட்ட விலகி போக வேண்டுமா, இல்லை ஆண்டவர் இடத்தில் இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவருக்கு வாழ வேண்டுமா என்று எடுக்கிற முடிவு அவங்க கையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் விரும்புகிறார் அவர்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பார்கள் என்று.
When Moses pleads with Israel, crying out that they would choose life, he displayed God's heart towards Israel. எப்போ மோசே இஸ்ரேல் இடத்தில் அவர் மன்றாடுகிறாரோ அவர் இடத்தில் சொல்கிறார், நீங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், ஆண்டவரை தேர்ந்தெடுங்கள்னு சொல்லும்போது அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆண்டவரோட இருதயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். This text helps us realize that God's instructions are not meant to be stumbling blocks. இந்த வசனங்கள் நமக்கு என்ன எடுத்துக்காட்டுகிறது என்றால் ஆண்டவரோட கட்டளைகள் நமக்கு ஒரு தடையாக இல்லை, தடையாக மாறாது. God's nature is not to relish the opportunities to rebuke us but against his rule, but they are meant to instruct, to help us. ஆண்டவரோட வார்த்தை நம்மை தண்டிக்கிறதுக்காக இல்லை, நம்மை உற்சாகப்படுத்தவும் நம்மளை வழி நடத்தவும் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Even Paul in the New Testament, in the letter to the Roman, writes like this. பவுல் புதிய ஏற்பாட்டில் கூட அவர் இப்படியாக மோசே சொன்னதை குறித்து அவர் இப்படியாக ரோமர் 10வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். It shows here that the word is in our mouth and in our hearts. நம் வாயிலும் நம் இருதயத்திலும் ஆண்டவரோட வார்த்தை இருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறது. அதே நேரத்தில் என்ன எடுத்துக்காட்டுகிறது என்றால், ஆண்டவர் விரும்புகிறார் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. It also shows that God desires that all are to be saved and that all will come to know him. God's word is even nearer to us these days. இந்த நாட்களில் ஆண்டவரோட வார்த்தை நம்ம இடத்தில் இன்னும் நெருக்கமாக இருக்கிறது. We have been given the written word of God. நாம் ஆண்டவரோட வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். We have been given the Spirit of God to guide us into all truth. அவரோட ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் மூலமாக எல்லா உண்மைகளையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். So what are you and me are we going to do about it? நீங்களும் நானும் இதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? We got to make sure that God's word should be in the center of our worship. நம்ம என்ன முடிவு எடுக்கணும் என்றால், ஆண்டவரோட வார்த்தை நம்முடைய ஆராதப்பின் நடுவில் இருக்க வேண்டும் என்று. We have to worship God as revealed in his word. ஆண்டவர் எப்படி அவரோட வார்த்தையில் வெளிப்படுத்தப்படுகிறாரோ அந்த அடிப்படையில் தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். We have to preach Jesus Christ as revealed in the scriptures. நாம் இயேசு கிறிஸ்து எப்படி வேதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறாரோ அப்படியே நாம் பிரசங்கிக்க வேண்டும். We have to teach Jesus Christ as in the scriptures. நாம் இயேசுவை குறித்து போதிக்க வேண்டும். அவர் எப்படி வேதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறாரோ அவரை குறித்து போதிக்க வேண்டும். We have to sing biblical truths from the word of God, admonishing one another. ஆண்டவரோட வார்த்தையின் அடிப்படையில் நாம் பாடல்களை பாடி நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். So we come to worship, to hear, to understand and heed God's word. அப்போ நம்ம ஆராதிப்புக்கு வரும்போது நம்ம எப்படி வருகிறோம் என்றால், ஆண்டவரோட வார்த்தையை கேட்கவும்
ஆண்டவரோட வார்த்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படியவும் நாம் வருகிறோம். And so today with that word, God's word is also near to you. அந்த ஆண்டவரோட வார்த்தை உங்களிடத்தில் சமீபமாய் கூட இருக்கிறது, உங்களுக்கு கூட தெளிவாக இருக்கிறது. You know, it is simple, it is not complicated. You do not have to do great ministries to be able to receive God's word. ஆண்டவரோட வார்த்தை பெற்றுக்கொள்ள சிறந்த காரியங்கள், சிறந்த ஊழியங்களோ இல்லை கஷ்டமான வேலையோ செய்ய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். God is with you and God is in you. So let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Let us pray. Thank you. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நமக்கு தெளிவாகவும் சமீபமாயும் இருக்கிறது. Father, your word is clear and it is near to us. Lord, we choose life. தேவனே, நம் வாழ்க்கையை நாம் விரும்பி தேர்ந்தெடுக்கிறோம். We choose to listen to you and obey your word. நாம் உமக்கு உமது வார்த்தையை கீழ்ப்படியவும் உமக்கு கேட்கவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறோம். உமது சித்தம் பிரகாரம் வாழ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். We choose to love you with all our heart. ஆண்டவரே, உம்மை நேசிக்க, முழு மனதோடு நேசிக்க நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆண்டவரே, help us through your word and through your spirit. உமது வார்த்தை மூலமாக, உமது ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு உதவி செய்வோம். To live a life that is acceptable and pleasing to you. உமக்கு ஏற்றபடியாகவும் உமது சித்தம் பிரகாரம் வாழவும் எங்களை வழி நடத்தும். இதை அனைத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. We ask all this in Jesus' name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.